அப்பா 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 டேய் என்னடா ஆச்சு? பப்ளிக் எக்ஸாம் பா நான் படிக்கவே இல்லப்பா. பயமா இருக்குப்பா. பப்ளிக் எக்ஸாமா? டேய் நீ ஸ்கூல் முடிச்சே 10 வருஷம் ஆகுதுடா. ஆமால 10 வருஷம் ஆகுது. டேய் இது கூட பரவாயில்லடா. என் கனவுல நேத்து உனக்கு கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் நடந்து நீ அந்த லேசர் லைட்லாம் கூட்டி போறடா. டேய் லூசப்பா. ஏன் ஃபர்ஸ்ட் நைட் ஏன்டா நீ கனவு காண்ற? அட பைத்தியக்கார பையல. லேசர் லைட் இருந்தா ஞாபகம் வருது. நான் போய் லேசர் லைட் வாங்குறேன். லேசர் லைட்டா? ஐயோ இந்த பைத்தியத்துக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அமிச்சோம். இந்த வாரம் வர பொண்ணு பார்க்க வர போறோமே. அங்க போய் என்னடா பண்ணி தொலைக்க போறான்னு தெரியலையே. காமாச்சி காப்பில 2 பிபி மாத்திரை போறீ. இதோ வந்துட்டே இருக்க. நாட் டெஸ்ட். ருசியாய் ருசி ருசியாய் இனி ஒரு விதி செய்வோம். நெல்லிக்காய் வாங்கி சாப்பிடுவோம். சாப்பிட்டா தண்ணி குடிச்சா மொத்த நெல்லிக்காவும் காலி. அங்கிள் அவன் எங்க? அங்க பாருங்கப்பா. நெல்லிக்காய் சாப்பிட்டு தண்ணி குடிச்சா இனிக்குமா. காத்தாலேருந்து 10 நெல்லிக்காய் சாப்பிட்டான். 11வது நெல்லிக்காவை காலி பண்றான். 11 நெல்லிக்காவா? அப்பள உண்ணமா தானே இருப்பான். இந்த வாரம் வர அவனுக்கு பொண்ணு பார்க்க போறான்ப்பா. இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கான். இவனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. நீங்க ஏதாவது பேசி அவன் மனசை மாத்த ட்ரை பண்ணுங்கப்பா. அங்கிள் ஐடியா சொல்ல கேக்குறீங்களா? ஓகேவா? நல்லா இருக்கு, பேசி பார்க்குறேன். போங்க 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 போங்க. அப்படியே சரியாக ஒழிச்சுக்கிட்டீங்க. நெல்லிக்காய்லாம் கேட்டா வேற மாதிரி ஆயிடுவே நீ. தம்பி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நெல்லிக்காய்லாம் தர முடியாது தம்பி. நாங்கள் ஏதாவது பொண்ணு பார்த்தா தான் நீ வேணான்ற. ஆமாம். நீ லவ் பண்ண மாட்ற. சரி அதனால உன் தம்பி யாரோ லவ் பண்ணுறானா, பேசாமல் அவனுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிடலாமா? என்ன சோகமாயிட்டான்? ஒர்க் அவுட் ஆகுது. தம்பி அப்பாவுக்கு எதுவுமே சொல்லலையேப்பா. பா தம்பி கல்யாணம் ஆகுறதுலாம் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ரிசப்ஷனுக்கு லைட் வச்ச ஷூவும் சக்திமான் ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுத்தா தான் நான் வருவேன். அப்பா எனக்கு ஒரு சக்திமான் ட்ரெஸ். நீ போய் உங்க அப்பா கிட்ட கேக்குறா. என்ன எங்க அப்பா கிட்ட கேக்குற? நான் புரியுதா? லைட் வச்ச ஷூ சக்திமான் ட்ரெஸ் அப்பதான் ரிசப்ஷன் வருவேன். உள்ள வாடா எனக்கு அண்டர்டேக்கர் ஸ்மாக் போறேன். பாத்தியாப்பா சக்திமான் ட்ரெஸ்ஸோ லைட் வச்ச ஷூவும் கேக்குறா. அரியா காமாச்சி நானே சொல்றேன். காமாச்சி 2 பிபி பத்தி எடுத்துவாங்க. எப்பா உனக்கு பிபி இருக்கா? ஆமாடா உங்களோட சேர்ந்து பிபி வரும். வாடா இத போட்டு பார்த்தா ட்ரெஸ்ஸே தெரியாதான். என்ன பாக்குற? ஏய் சும்மா சொன்னடா. என்ன அங்கிள் பையன் பொண்ணு பார்க்க ரெடி ஆயிட்டானா? தம்பி வந்துட்டியா? தம்பி நாளைக்கு வேற பொண்ணு பார்க்க போறோம். இவன் வேற இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஏதோ பண்ணிட்டு இருக்கான். நீ ஏதாவது பேசி கொஞ்சம் கரெக்ட் பண்ண. சரி ஏதாச்சும் பண்றேன். ஆனா ஒர்க் ஆச்சு நல்லா இருக்குல்ல? எல்லாரையும் பார்க்கலாம். சூப்பரா. இவன் வேற வரான் வேலைக்கு ஆகுது. அதை குடி. ஏய் வேற மாதிரி ஆயிடுவே. ஏய் பாரு நாளைக்கு உனக்கு பொண்ணு பார்க்க போறோம் சரியா? அங்க போய் பொண்ணு எவ்வளவு கேவலமா இருந்தாலும் பொண்ணு அழகா இருக்கு, எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். அவங்க அப்பனே நல்லவன்னு சொல்றேன் சரியா? மொத்தத்துல நாளைக்கு அங்க நீ போய் சொல்ல போறது எல்லாமே பொய். பொய்யா? புரிஞ்சுதா? என்னடா முழிக்கிற? இல்ல பொய் சொன்னா சாமி கண்ணு குத்திராது. ஆமா குத்தும் குத்தும். இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்து நான் சேஃபா அடிங்கடா. எவ்வளோ தைரியம் இருந்தா அவன் நம்மளே போய் சொல்லியிருப்பான். இந்த கண்ணாடியை போட்டு அவனை மொத்தமா பார்த்துட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டான் போல இருக்கு. தம்பி எல்லாமே சொல்லிட்டு ஓகே தானே? என்ன ஒண்ணுமே தெரியல. போய் சொன்னா சாமி கண்ணு குத்துன்றான்டா. ஆமா கண்ணு குத்துமா? தம்பி நாளைக்கு நீ வேணா. தம்பி நாளைக்கு எப்படின்னா கூட வந்து கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருப்பா. என்ன பண்றது வந்து தொலைறேன். வணக்கம் சம்பந்தி. வணக்கம். வணக்கம். ஏய் உன்னை இங்க வர வேணாம் தானே சொன்ன. நீ இங்க நீ எங்க இங்க? மச்சான் இவரு எங்க சித்தப்பா. நீ பார்க்க வந்தது என் தங்கச்சிய. அப்ப நீ எனக்கு மச்சான். ஏய் பிரதீப்டா. கொண்டு போயிலே. என்ன இது? கேட்க கூடாதா? இருந்தாலும் கேக்குற. மாப்பிள்ளைக்கு இதுக்கு முன்னாடி இந்த லவ் கிவ் ஏதாச்சும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. என் பிள்ளைக்கு அந்த திறமெல்லாம் இருந்தா நான் ஏன் கண்டநாயகிட்டலாம் போய் பொண்ணு கேக்குறேன்? சும்மா வாய் குளறிச்சு. ஆமா என்ன ஏதோ நாய்ங்கிறாரு. உங்க வீட்டுல குட்டி நாய் வளர்க்குறாங்களாமா. ஓஹோ சமாளிச்சிட்டான். பொண்ணு வர கொஞ்சம் நேரமாகும். அது வரைக்கும் மற்ற விஷயம்லாம் பேசிடுவோப்பா.
மாப்பிள்ள ரொம்ப விளையாட்டு பிள்ளையா இருக்காரே. அங்கிள் நீங்க கூட ஜாகி சான்ல வர சிண்டு மாதிரியே இருக்கீங்க. டேய் சும்மா இருடா. சிண்டுவா? சிண்டுன்றது ஜாகி சானோட மாஸ்டர், சைனால பெரிய ஆளு. இப்படியா? மாப்பிள்ள அப்ப நம்மள பத்தி பெருமையா தான் சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா கேனா பே இவன் தான மாமனாரு. சரி மாப்பிள்ள வீட்ல சரி விடுங்க. மாப்பிள்ள என்ன எதிர்பார்க்கறாரு? நான் சும்மா தான் கேட்கணும். எது எதிர்பார்க்கறீங்க கேக்கவா? நான் பேசுறேன். சும்மா இருங்க சம்பந்தி. நீ தான் எதை வாங்கி தர மாட்டீங்களா? கேக்கல கேக்கவா? கூச்சப்படாம கேளுங்க. அங்கிள் பெருசால வேணா ஒரு ரிமோட் கார் பின்னாடி ஒரு ஆண்டனா, கண்ட்ரோல்ல ஒரு ஆண்டனா. மாப்பிள்ள ரொம்ப தபாசா பேசுறீங்க போங்க. குட் பை டே. சம்பந்தம் ஓகே ஆயிடும். அப்புறம் இந்த நகைக்கு ஏதாச்சும்? ஐயோ அங்கிள் நகலாம் வேணாம். ஒரே ஒரு பாம்பு மந்திரம் இருந்தா போதும். யார் கணக்கு தெரியுமா அப்படி போயிட்டு வந்து இருப்பேன். டேய் வேணும் மேல் மந்திரம் கேப்பமா? அதெல்லாம் விலை ஜாஸ்தி. என்ன என்ன கண்ணுக்கு தெரியாம? நான் யார் கண்ணப்படாம பாத்துப்பேன்னு சொல்றான். ஆமா நல்லா பாத்துப்பான். யார் கண்ணிலே படாது. நல்ல பையன். என்னமோ பேசுறீங்க. மாப்பிள்ள பேசுறது அது புரிய மாட்டேங்குது. புரியாம இருக்குது நல்லது உனக்கு. நல்ல நேரம் முடியாம இருக்கு. பொண்ணு எப்போ வரும்? மன்னிக்கணும். நல்ல ஒண்ணு வர கொஞ்ச நேரம் ஆகும். போய் அதுக்குள்ள டீ காஃபி சாப்பிடுறா சாப்பிட்டுக்கலாம். பிரமாதம். அங்கிள் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்ல. எங்களுக்கு இருக்குடா. பூஸ்ட் சாப்பிடுறீங்களா? பூஸ்ட் இருக்கா? இருக்கே. ஏய் மாப்பிளைக்கு இந்த பூஸ்ட் நல்லா கழுவி கொண்டு வாடி. கலக்கலாம் வேணாம். ஒரு கிண்ணத்துல கொட்டி எடுத்து வந்தீங்களா? இந்த கலை கொட்டி இப்படி நக்கிடுவேன். நக்கிட்டியா? கிண்ணமா? சித்தி 2 கிண்ணமா எடுத்துருவாங்க. எடுத்துட்டு வாடி. அதான் அவன் மட்டும் கேட்கணும். நான் கேட்கக்கூடாதா? கொஞ்சம் தம்பி, கம்முடா. அவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுப்பா. நானா மாட்டேன் லூசங்க. நீ முதல்ல பிபி மாதிரி போடுறா. தோட்டாலே இவன் என் பொண்ணு. நீயா? நீயா? டேய் இவ வீட்டுக்கு ஏன்டா கூட்டிட்டு வந்தீங்க? உன் லூச பண்ணி கேள்றா. இந்த பொண்ணு இவனுக்கு முன்னாடியே தெரியுமா? அப்ப இந்த சம்பந்தம் அமையாது. மாப்பிள்ளை உனக்கு முன்னாடியே தெரியுமாமா? பா காலேஜ் படிக்கும்போது நான் என்ன பண்ணிச்சு தெரியுமா? எவ்வளவு வாட்டி சொல்லிக்கிறேன் உனக்கு ஜாகி சான் பார்ப்ப கூப்பிடாதுன்னு. உன்னால ஒரு எபிசோட் வேஸ்டா போச்சு. நான் சோகமா இருக்கா? நான் சோகமா இருக்கா? இவனாலதான் சோகமே. என்ன பிரச்சனை? நம்ம காலேஜ் லைஃபே முடிய போகுது. நீ இன்னும் விளையாட்டுத்தனமாவே இருக்க. நம்ம லவ் மேட்டர் வீட்டில் தெரிஞ்சா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? இதுதானா உன் கவலை? எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சப்ப மேட்ரு. நான் யாரு எவ்வளவு பெரிய ஆளு தெரியாம என்ன பேசிட்டு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இவளுக்கு பேசுறான்? காட்டினா தான் தெரியும் என்னவா இருக்கும்? எவ்வளவு பெரிய பவர் பாக்கெட்ல வச்சுனுக்குறோம். இதோ பாத்தியா பவர் ரேஞ்சர் மாஃபரு. இதை யூஸ் பண்ணி நான் பவர் ரேஞ்சர் ஆயிட்டேன்னா உன்னை எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நான் காப்பாத்திடுவேன். நீ வேணா பிங்க் ரேஞ்சர். இதான்ப்பா நடந்தது. என்ன மாப்பிள்ள ஏதோ மாஃபர் கீப்பர்னு சொல்லுது பொண்ணு. பேசாம காமாட்சியும் கூட கூட்டு வந்துடலாம் போல இருக்கு. ஐயோ பா. தப்பு இல்ல. கடையார டூப்ளிகேட் குடுத்துட்டான். இல்ல பவர் ரேஞ்சர் ஆயிருப்பா சொல்றா. சும்மா இருடா. வாய் மூடிட்டு நான் வாடா. ஆமரா குறகு. அட பாவி. நீ அந்த மாஃபர் பட்டனை அழுத்தி தொலைச்சியா? ஒர்க் ஆவல. நான் நம்பற மச்சான். இரு ஒரு நிமிஷம் பொறுமையா இருமா. டேய், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நீ ஒழுங்கா போயிடு. காமாட்சி அந்த பிபி பாத்து எடுத்து வைடி. அங்கிள் பைத்தியக்காரன்றது கண்ணு புசாங்க. வாங்க அங்கிள் போலாம். டேய் உப்ப மாடி தூக்குடா. ஏய் என் ஃப்ரெண்ட் ஏடி வெளிய பேசுறா. பேசலாம்டா. வேற மாதிரி ஐடி இருமா வைடா. இரு ஒரு நிமிஷம் பொறுமையா இருமா. டேய் குதிரை பொம்மைகள் இருந்தா எங்க அப்பாவை சரி பண்ணிடலாம். ஐயோ தமந்தே இருங்க. ஐயோ இவனை வச்சு நான் பண்றது தெரியல. டேய், போடா, கை கழுவு, எல்லாத்தையும் ஒழுங்கா அடிச்சிடுவேன். போயிடு, ஒழுங்கா போயிடு. அப்புறம் வச்சு இந்த பணத்தை எடுத்து போடா. யார மாதிரி ஆயிடுவ நீ? கோனை சாமா அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க.